என்ற அழைப்புதான். அநேகர் தவறாக நினைத்துவிடக் கூடாது. எங்கே நாம் முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பரலோகத்தில் தான் என்று அநேகர் நினைக்க கூடாது. என்றால் இந்த உலகத்துல நீ பரிசுத்தமா இல்லாம போனா நீ பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் எது? பாவம் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில தான். பிலிப்பியர் 2:15 பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனம் என்னும் ஒளியை பற்றிக் கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில குற்றமற்றவனாக நான் திகழ்வேன் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். பொய்யுள்ள இடத்துல நீ உண்மை பேசுவாய், தாறுமாற இடத்துல நீ நேர்மையா இருப்பாய், கெட்ட சிந்தை உள்ள இடத்துல நீ பரிசுத்த சிந்தை உள்ளவளாய் நீ வாழ்வாய். துரோகமும் துன்மார்க்கும் நிறைந்த சமுதாயத்தின் மத்தியில நீ தேவனுடைய மகனாய் மகளாய் நீ இருப்பாய். கர்த்தர் பரிசுத்தத்தை மிகவும் விரும்புகிறார். ஏன்? தேவனுடைய குணம் பரிசுத்தம், கடவுளுடைய பண்பு பரிசுத்தம், கடவுளுடைய அலங்காரம் பரிசுத்தம், கடவுளுடைய பெயரே பரிசுத்தம். எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் காரியம் என்ன? 2 மேன்மையான காரியங்களை பரிசுத்தம் மனித வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. 1, எபிரேயர் 12:14 பாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. காடுகளிலே போய் ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், மலை குகைகளிலே போய் ஒருத்தர் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஜனங்களோடவே நான் பழக மாட்டேன், தனிமையான இடத்துல போய் நான் அப்படியே தியானம் இருப்பேன் என்று கூட உங்களிலே பல பேர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு எங்கேயே போய் ஜெபம் என்ற பெயரில் உட்கார்ந்து இருக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், உன்னுடைய இருதயத்தில் அசுத்தம் இருக்க மட்டும் நீ எப்பெல்லாம் கண்ணை மூடுறி அப்பெல்லாம் உன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தம் தான் மூடி இருக்கிற கண்ணுக்குள்ள சினிமா போல ஓடிக்கொண்டிருக்கும். மறந்துடாதீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் பரிசுத்தர். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன? மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஹல்லேலூயா. அமன்பானவர்களே, இருதயத்தில் யாருடைய இருதயத்தில் சுத்தம் உருவாகிறதோ அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆம், பரிசுத்தம் முதலாவதாக தேவனுடைய தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. யாத்ராகமம் 19:10-11 படித்து பாருங்கள். சீனாய் மலையை சுற்றிலும் இஸ்ராயல் மக்கள் கூடியிருந்த சமயம் கர்த்தர் மோசேக்கு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனங்களை பரிசுத்த